வணக்கம், நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்மளோட தமிழக முதல்வரான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க, இன்றைக்கி சட்டப்பேரவையில் என்ன பண்ணியிருக்காரு, முக்கியமான விஷயத்தை 110 கீழ் அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருங்க, 75,000 அரசு பணியிடங்கள் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும். ஓகேங்களா? எவ்வளோங்க, 75,000. எப்போக்குள்ளே பாருங்கள், ஜனவரி 2026. ஸோ ஜனவரி 2026க்குள்ளே. ஓகே, ஏன்னா 2026 இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ கிட்டத்தட்ட எலெக்ஷனை சந்திக்கிற ரேஞ்சில் இருப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம், 75,000 பணியிடங்களை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது என்னதுங்க, டிஎன்பிசி. டிஎன்பிசி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 பேர். ஓகேங்களா? அப்போ டிஎன்பிசி மூலமாக பார்த்தீங்கன்னா 17,595 கொடுத்துருக்காங்க. அது ஒரு 18,000 கூட வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 18,000 பேர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிசி மூலமாக நிரப்ப போகிறாங்க. அடுத்து டிஆர்பி பேருங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக, டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக ஒரு 19,260 பேர். அதில் ஒன்றா நம்ம 19,000 வச்சுருக்கலாம். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 19,000 பேர் அதில் என்ன பண்ண போகிறாங்க, நியமிக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலமாக. ஸோ மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலமாக பார்த்தோன்னா ஒரு 3,000 பேர் என்ன பண்ண போகிறாங்க, நியமிக்க போகிறாங்க. அடுத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலமாக 6,688 பேர். 6,688 பேர் என்ன பண்ணுறாங்க, சீருடை யூனிஃபார்ம் சர்வீஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே பார்த்தா நிறைய பேர் பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அதுக்காகவே நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தா இந்த செய்தி மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 6,000 வேக்கன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, நிரப்ப போகிறாங்க யூனிஃபார்ம் சர்வீஸில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வாரியங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளில் மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு 30,000 பேர். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நகராட்சி, குடிநீர் வாரியம், சமூக நலத்துறை, இதில் ஒரு 30,000 பேர் நிரப்ப போகிறாங்க. ஆக மொத்தம் எவ்வளோ பேருங்க, 75,000 பணியிடங்களை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஜனவரி 2026க்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருங்க, அறிவிச்சிருக்காருங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு என்ன ஆகும், சில பேர் எங்கப்பா இவங்கள பேஸ்டிங் போட போகிறாங்க, இதெல்லாம் சும்மா பேசுவாங்கப்பா, வருஷம் இப்படி தான்ப்பா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட தகவல்கள் உங்களை சேரலாம். இல்லை யாருனா ஒருத்தர் உங்கள்கிட்ட அந்தமாரி சொல்லலாம். இல்லை உங்களுக்கே அந்தமாரி எண்ணங்கள் உருவாக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அவங்க 75,000 போஸ்டிங் போடுறாங்களா, இல்லை அவங்க சொன்னால் போல் டிஎன்பிசியில் ஒவ்வொரு சொன்னாங்களே 17,595 போஸ்டிங் போடுறாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது என்னது, ஒரே ஒரு போஸ்டிங். கரெக்டுங்களா? ஏன்னா ஒருத்தர் போய் என்ன பண்ண போகிறதில்ல, டிஎன்பிசியில் ஒரு போஸ்டிங்கும், டிஆர்பியில் ஒரு போஸ்டிங்கும், மெடிக்கலில் ஒரு போஸ்டிங்கும், யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு போஸ்டிங்கும் வாங்க போகிறதில்ல. ஸோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் தான் போய் என்ன பண்ண போகிறோம், உட்கார போகிறோம். அப்போ இந்த 75,000 போஸ்டிங்கில் நம்மளுக்கு தேவையானது ஒன்று தான். இல்லை சார் நான் டிஎன்பிசியில் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னா, அப்போ 17,000 போஸ்டிங்கில் உனக்கு தேவையானது ஒன்று தான். அப்போ டிஆர்பியில் பாருங்கள், 19,000 போஸ்டிங்கில் பிஎட் முடிச்சவங்க டிஆர்பிக்கு உனக்கு தேவையான போஸ்டிங் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸில் உனக்கு தேவையான 6,000 போஸ்டிங்கில் உனக்கு தேவையான போஸ்டிங் ஒன்று தான். ஸோ மீதி அவங்க ஃபில் பண்ணுறாங்க, அதிகமாக பண்ணுவாங்களோ கம்மியாக பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ, இந்த எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. நம்மளுக்கு தேவையான போஸ்டிங் ஒன்று. அதுக்கு எடுக்க வேண்டிய கட் ஆஃப் மார்க் என்னவோ அதை நோக்கி மட்டும் படிங்க, அடிங்க, வேலையில் போய் உட்காருங்க. அதை விட்டுட்டு நம்மளுக்கு மற்ற கதைலாம் எதுவுமே வேணாம். ஸோ அப்போ கண்டிப்பாக அப்போ இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டினியூஸாக நடக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா 2026க்குள்ளே நாங்கள் நிரப்போம்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ 2024 அவங்க என்ன பண்ணி ஆகணும், எக்ஸாம் வச்சா தான் அது 2025 டிக்ளேர் பண்ணி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் போய்ட்டு 2026க்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியும், நிரப்ப முடியும். அப்போ இந்த 2026 2024 செப்டம்பர் நவம்பர் டிசம்பரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்லேயும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தவங்க ஏற்கனவே பாருங்கள் குரூப் 2 சொல்லியிருந்தாங்க. ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நல்லா தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் நம்மளுக்கு கால்ஃபர் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்மளுக்கு தேவையான ஒரு போஸ்டிங் தான். ஸோ அதை நோக்கி ஓடுங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம என்னங்க பண்ண போகிறோம், ஸோ 6 to 10 புக்கை படிக்க போகிறோம், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ அதை படித்து முடிச்சிட்டா எந்த எக்ஸாமும் ஒன்று அடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கைஸ் இதுக்கான முயற்சி என்னவோ அதை நோக்கி எடுங்க. ஸோ நல்லா படிங்க, விடாமல் படிங்க. கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், போஸ்டிங் போக முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.